श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुपर्यत्पार्थचक्रम् श्रीनव्यगङ्गयतिवर्यत्तात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेणम् सूनुम् नारायणस्य जनसुपदम् कारमाद्य दन्तान् श्रीरङ्गलक्ष्मीर्जरितारे यान्त्रङ्गकारेर्भवहरकृपया न्यस्तभारम् शृण्वे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयम् कृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात्किमप्यदतः सुखम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मत्परम्परायै नमस्ते। ஸ்ரீமத்பகவத்கீதையின் 14வது அத்தியாயத்தினுடைய சுதமான அர்த்தங்களை அனுபவிச்சோம். இந்த அத்தியாயம் குணவிபாக அத்தியாயம் பேர். திரிகுணமான சத்துவம் ரஜஸ் தமசம் பத்தி அதி அற்புதமா பகவான் அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்றார். அதுல இதுகாரும் 18 ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தம். நான்யம் குணேபியः கர்த்தாரம் யதா திருஷ்டானுபஷ்யதி குணேபியஸ்ய பரம் வேத்தி மத்பாவம் சோதிகச்சதி குணானேதான் அதீத்ய த்ரீன் தேஹி தேக சமுத்பவா ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி விமுக்தோ மிருகம் அஸ்னுதே. 19, 20வது ஸ்லோகங்கள். திரஷ்டா அறிவுள்ளதான ஜீவாத்மாவானவன் யதா எப்போது குணேபியா அந்நியம் 3 குணங்களை காட்டிலும் வேறுபட்டதை கர்த்தாரம் காரியங்களை செய்வதாக ந அனுபஷ்யதி அதை பார்க்காமல் இருக்கிறானோ குணேபியா பரம் ஆத்மாவை குணங்களை காட்டிலும் வேறுபட்டவனாகவும் வேத்தி எவன் ஒருவன் அறிகிறானோ சஹா அவன் மத்பாவம் பகவானான என்னை போன்றே குணங்களுக்கு வசமாகாமல் அதிகச்சதி அப்படிப்பட்ட நிலையை தேகி பதத்துக்கு உடம்பு சம்பந்தம் உள்ள ஜீவாத்மா, அதாவது சரீரத்துல இருக்கிற ஜீவாத்மா. தேக சமுத்பவான்னு இந்த சரீரமாகிற பிரகிருத்தியிலே இருக்கிற ஏதான் குணான்னு இந்த கர்த்தாக்களான சத்துவரஜஸ்தமசான குணங்களை விட ஆத்மாவான தன்னை வேறாக எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி பிறவி சாவு கிழத்தனம் துக்கம் முதலிய இவைகளில் ஈடுபட்டவனாய் அமிர்தம் அழியாததான ஆத்ம நிலையை அஸ்னுதே அவன் அடைகிறான், இருக்கான்.
எந்த ஒரு செயலை ஒரு மனிதன் செய்தாலும் அதை அவனாக செய்யவில்லை. அவனுடைய சத்வம் ரஜஸ் தமசானம் தங்களுடைய தூண்டுதலே அச்செயல்களை அவனை செய்விக்கின்றன. ஆகையினாலே இங்கே குணங்களே கர்த்தாவாக ஆகி நாம் அல்ல, அந்த ஜீவாத்மா அல்ல என்று எவனொருவன் மிக தெளிவாக அவன் பகவானான என்னுடைய நிலையை அடைகிறான். தேக சம்பந்தம் பெற்றவர்கள் தேகமாக பரிணமித்த இந்த பிரகிருதியில் உள்ள சத்துவம் ரஜஸ் தமசாகிற முகங்களையும் கடல் பிறப்பு, இறப்பு, முதுமை, துக்கம் முதலியவற்றிலிருந்து விடுபட்டு அழிவே இல்லாததான அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார். அப்படி அவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கும் போது பகவானான என்னுடைய தன்மையை அவன் பெறுகிறான் என்பது இதுல விசேஷமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆற்றேன். இப்போ அந்த நீர் ஜலம்ன்றோமே, அந்த ஜலத்துக்கு நிருபாதிகமான குணம் என்ன, தன்மை என்ன? அது குளிர்ச்சியாக இருக்கு. இப்போ வெந்நீர்ல குடிக்கிறோமே, அப்போ அதுக்கு ஏற்படும் அந்த உஷ்ணம் நெருப்பு சம்பந்தத்தினாலே உண்டாகும். அதாவது அது ஔபாதிகமானது. இட் இஸ் நாட் நேச்சுரல், அது ஆர்டிபிஷியல். ஏன்னா அதை நம்ம வெந்நீர் ஜலத்தை சூட வைக்கிறோம், அக்னி சம்பந்தம். அதே மாதிரிதான் ஜீவாத்மா இந்த பிரகிருதி மண்டலத்துல பண்ற செயல்கள் எல்லாமே ஔபாதிகமான அந்த செயற்கையாகத்தான் குணம். அதாவது சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறதான இந்த பிரகிருத்தினுடைய சம்பந்தத்தாலே இப்படிப்பட்ட அநேக செயல்களை செய்கிறான். ஜீவனுக்கு ஆத்மாவுக்கு கோபமோ தாபமோ எதுவுமே கிடையாது. ரஜஸ் தமஸ் முதலிய குணங்களினாலே அது தூண்டப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்விக்கிறது. ஒரு நல்ல பையன் கெட்ட பையனுடைய சகவாசத்தினாலே அதான் சேர்க்கை. அப்போ அவனுக்கு வாண்டாத காரியத்தை தான். அத போல நல்ல சுபாவம் உள்ளதான அந்த ஜீவாத்மா சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறதான இந்த முக்குணங்கள் உள்ள பிரகிருத்தினுடைய சம்பந்தத்தை அவன் தீய செயல்களை ரஜஸ் தமஸ் இவற்றின் சம்பந்தத்தினாலே சத்துவகுணம் கெட்ட குணமாக தானாய் சுகத்திலும் அறிவிலும் பற்றுதலை உண்டாக்கி நம்மை மீண்டும் மீண்டும் சம்சாரியாக ஆக்குகிறது சத்துவகுணம் என்பதை நாம் சம்சாரிகளான நாம் இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களை எப்படி கடந்து செல்லும் அப்படின்னா, அது வளர்ந்த சத்துவத்தினால் முக்தி பெற்றால் அது அதுக்கு முரண்பாடாக இருப்பதாக தோணுமானம். குணேபியா குணங்களை காட்டி
வேறுபட்டவனாக அவன். அதாவது ஜீவாத்மா எந்த ஒரு செயலையும் தானா பண்றது, அந்த ஜீவாத்மாவா பண்றது. அவனுடையதான அந்த சத்துவம் ரஜஸ்தமஸ்ங்கிற குணங்கள் தான் அவனை பண்ண வைக்கிறது. மத்பாவம் பகவான் கிருஷ்ணன் சொல்றான். தன்னுடையதான தன்மையை இது குணானேதான் அதீய த்ரீனு ஸ்லோகத்தினால சொல்ல. ஜீவனுக்கு பரபிரம்மத்தோட ஒரு ஐக்கிய பாவம் சொல்றாங்க. பரமும் சாமியமும் வைத்தி மம சாதர்மியம் ஆகசாகா. இப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் புத்தனுக்கு பகவானுடன் ஞானம் ஆனந்தம் முதலியவைகளிலே பரம சாமியமான வேதத்தாலே உபேட்சிக்கப்படும். யதோதகம் சுத்தே சுத்தமா சித்தம் தாது கேவம் ஏவம் ஜானதா ஆத்மா பவதி. கட்டோபனிஷத்துடைய வாக்கியம் அது சாமியத்தை தான் சொல்லும். அந்த சுத்தமான ஜலம், அந்த ஜலத்துல கலக்க பெற்ற தண்ணீர் அதை போல அது அதாகவே 2 டம்ளர் ஜலம் இருக்கு. அந்த 2 டம்ளர் ஜலத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்துல அந்த 2 ஜலமும் கலக்கும் ஒன்னா போகும். அப்போ கலந்துட்டா அது அளவு முன்போலே இருக்கா? இருக்காது. அதுவாகவே ஆவதாக இருந்தால் அளவு குறைய வேணாமா? இதுல இதனுடைய ஏன் இப்படி இதுங்கிறது பின்னால விளக்கமா சொல்லிருப்பான். இந்த 2 ஸ்லோகங்களுக்கு அத்வைதபரமா அர்த்தம் பண்ணவராக சரீரம், அதில் இருக்கும் இந்திரியங்கள், இந்த இந்திரிய விஷயங்கள் எதன் வடிவமாக மாறி நிற்கும் குணங்களை காட்டி வேறான அந்த கர்த்தாவை எவன் ஒருத்தன் பார்க்கவில்லை. எல்லா செய்கைகளும் அவனுடைய செயல்கள் அனைத்தும் அவனா பண்ணல. அவனுடைய அந்த சத்துவம் ரஜஸ்தமசான அந்த குணங்கள் தான் கர்த்தாக்கள், அவன் தான் பண்றது அப்படிங்கிற. அப்படி குணங்களுக்கும் செய்கைகளுக்கும் ஒரு ஆத்மாவை எவன் சாட்சியாக பார்க்கிறான், அவன் பிறப்பு இறப்பு மூப்பு துன்பம் ஆகிய இவற்றிலும் தன்னுடைய உயிர்வாழும் காலத்திலேயே, தன்னுடைய வாழ்நாளிலேயே அது விடப்பட்டவனாய் அவன் சாகாமையில் அடைக்கும். பண்ண அத்வாச்சாரிய சுவாமி குணங்களை காட்டிலும் வேற சர்வ உத்தமன் கிடையாது அப்படிங்கிறதான சந்தேகத்தை போக்குகிறது இந்த ஸ்லோகம். 3 குணங்களை காட்டிலும் வேறுபட்டதான அந்த மூல காரணமான உபாதான காரணம் வேறு கிடையாது. பகவானான என்னை அந்த குணங்களை காட்டிலும் வேறுபட்டவனாகவும் சர்வ உத்தமனாகவும் எப்பொழுதும் சுதந்திரனாகவும் எவனொரு நடிகிறானோ அப்படிப்பட்ட அந்த ஜீவன்
ஞான ஆனந்த சுரூபத்தை அவன் என்னிடத்திலே இருக்கிறான். குணங்களை காட்டிலும் வேறு காரணம் இல்லைன்னு சொல்றதுக்கு வேறு உபாதான காரணமே இல்லைன்னு அர்த்தமே தவிர நிமித்த காரணனான அந்த பகவான் கூட இல்லைன்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். சுகதுக்க ரூபமான ஒரு பந்தம் நமக்கு ஏற்படுறதோ அதுக்கு காரணம் இந்த முக்குணங்கள் தான். அத நாம தாண்டிட்டோம்னா நமக்கு பந்தம் விலகு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிராகிருத்தமான சரீரத்தை கொண்டுள்ள ஜீவாத்மா சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறதான இந்த 3 குணங்களால் ஆகியதான இந்த சரீரத்திலிருந்து வெளிப்படும் இந்த 3 குணங்களை கடந்த பிற்பாடுதான் பிறப்பு இறப்பு துன்பம் போன்றவற்றில் அடியோடு விடுபட்டு மரணமற்றவனாக பகவானான என்னை அடைகிறான். இத கேட்ட அர்ஜுனன் தன்னுடைய நிலைய மிக நன்றாக தெரிந்து கொள்வதற்காக முக்குணங்களை யார் கடக்கிறார்கள், அப்படிப்பட்ட சொரூபத்தை சூச்சிப்பிக்கும் ஆகாரம் என்ன, அதன் பிரகாரங்கள் என்ன, அந்த முக்குணங்களை கடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிறான். மேலே பகவான் அவற்றை விளக்கிறார். கையில் அர்ஜுன உவாச்ச கைலிங்கைத்ரீன் குணானேதான் தீதோ பவதி பிரபோ கிமாச்சார கதம் ஜெயிதானு த்ரீனானதிவர்த்ததே. பிரபோ, பெருமானே, ஏதான் 3 குணான், ஏதான் இந்த 3 அதீதா கடந்தவனானவன் கைகி லிங்கைகி அதற்காக என்ன அடையாளம் பவதி அவன் புரியவனாக கிமாச்சாரா அவனுடைய ஆச்சாரம் எப்படிப்பட்டது, அவனுடைய நடத்தை எப்படி, கதம் எந்த உபாயத்தினாலே, திரிகுணான் அந்த 3 குணங்களை அதிவர்த்தேஜ கடக்கப்பனாக. சர்வாந்தரியாமிய பகவான் வாசுதேவன் குணங்களை கடந்தவனுடைய லட்சணம் எப்படி இருக்கும், அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும், அந்த குணங்களை பிரகிருதி சம்பந்தம் உள்ளதான அந்த குணங்களை நாம் பிரகிருத்தியிலே சம்பந்தம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அதை எவ்விதம் அந்த கடப்பது உபாயம் என்ன அப்படி இருக்கு. கைலிங்கைஹி பவதி, எந்த லட்சணத்தோட, அதாவது அடையாளத்தோட அப்படிப்பட்ட ஜீவாத்மா இருப்பான். அப்படிப்பட்ட அந்த குணங்களை கடப்பவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எந்த அடையாளங்கள் காரணங்களாக இருக்கின்றன? அது ஆந்தரமான, ஆந்தரம்னா உள்ளு, பாந்தரம்னா வெளியில. இப்ப ஆந்தரமான உள்ளே இருக்கும் அடையாளத்தை அது சொல்றதா,
நாம குணங்களுக்கு வசப்படாம இருப்போமா இல்லையாங்கிறத எப்படி நம்முடைய எப்படிப்பட்ட அந்த மனநிலையை நாம் அடைந்தால் அதை அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் அர்ஜுனுடைய கேள்வியுடைய அர்த்தம். கிமாச்சாரா, எவ்விதமான ஆச்சாரத்தை அவன் உண்டவனாக இருந்தான். இது பாஹ்யமான ஆச்சாரத்தை, அதாவது வெளியிலே நன்றாக தெரியக்கூடிய தோன்றக்கூடிய ஸ்நானம் பண்றது, சந்தியாவந்தனாதிகள் ஆராதனை பண்றது, அது போல குறிக்கிறது. முந்தினது இது பாக்கியமா இல்லாத அந்த ஆந்தரமா இருக்கிறதான தன்னை பற்றி தானே தெரிந்து கொள்வதற்கு பிரயோஜனப்படும். புறத்தியார் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நாம புறத்தியாரை பத்தி தெரிஞ்சுக்கோ பயன்படுவதானது அது இந்தியது. கதம், அதை எந்த உபாயத்தினாலே த்ரீன் குணான் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற அந்த குணங்களை அவன் எப்படி கடப்பான் என்பது அர்ஜுனுடைய. இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைதபத்மாக்கப்பட்ட சங்கராச்சாரிய சுவாமி, ஒருவன் இந்த முக்குணங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறான் என்பதை எப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்டு ஒருவன் தெரிந்து கொள்ளலாம்? அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும்? எப்படி இந்த சத்துவம் ரஜஸ் தமசார முக்குணங்களை அவன் கடக்கிறான்? ஹே சர்வேஸ்வரா, அடியனுடைய இந்த சந்தேகங்களை தேவரீர் தீர்க்க வேணும் கேட்கலாம் அப்படின்னு துவைதபுரமா இதுக்கு அர்த்தம் பண்ண அர்ஜுன 3 கேள்வி கேட்கறான். எல்லாரையும் தமக்கு வசமாக்குகின்ற இந்த திரிகுணங்களையும் கடந்தவன் யார்? அவனுக்கு என்ன உள்ளடையாளங்கள் இருக்கு? எப்படிப்பட்ட வெளியடையாளங்களான நடத்தையுடையவனாக இருப்பான்? என்ன உபாயத்தினால இந்த 3 குணங்களையும் ஒருவன் கடக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த 3 சந்தேகத்தையும் நன்றாக விளக்கி அந்த சந்தேகங்களை எனக்கு நீக்கி அருள வேண்டும் பிரார்த்திக்கிறார். இந்த அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு ஒரு ஸ்லோகத்துல அவன் கேட்டான், 5 ஸ்லோகத்துல அப்போ அர்ஜுனன் கேள்விக்கு அவன் கேட்டது 3 கேள்வி. எவன் இந்த குணங்களை கடந்த அவனுடைய உள்ளடையாளம் எப்படி, வெளியடையாளமான அவனுடைய ஆச்சாரம் நடத்தை எப்படி, எந்த உபாயத்தினால இந்த முக்குணங்களை அவன் கடந்தான் அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பதில் ஸ்ரீ பகவானுவாச்ச பிரகாசம் ச பிரவృத்திம் ச மோகமேவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவృத்தானி ந நிவృத்தானி காங்க்ஷதி. 22வது ஸ்லோகம்.
ஹே அர்ஜுனனே, பிரகாச சத்துவகாரியமான அறிவு, பிரவருத்திஞ்ச ரஜசின் காரியமான செயல்பாடு, மோகம் ஏவச்ச தமசின் காரியமான பிரீத ஞானத்தையும், சம்பிரவருத்தானி அனிஷ்ட விஷயங்களிலே வருகின்றதான உத்வேஷ்டி, அப்படி ஒருவனுக்கு அவை நேர்ந்த போது அதை இல்லை. நிவர்த்தானி இஷ்ட விஷயங்களிலே அவைகள் விலகியதான அவற்றையெல்லாம் நகாங்ஷதி அவன் எதிர்பார்ப்பில்லை. அதாவது ஒருவனுடைய தோற்றம், அவனுடைய செயல், விபரீத ஞானம், இவற்றினுடைய சேர்க்கையை ஒத்தன் இருக்கிறது இல்லை. அது தன்னை விட்டு விலகி ஆத்மாவை காட்டு இதர விஷயங்கள்ல நமக்கு ரெண்டு, சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது. சிலது வேண்டியவைகளாக, சிலது வேண்டாதவைகளாக. அப்போ வேண்டியது வேண்டாதுன்னு ரெண்டு வகையா வச்சுக்கலாம். இதுல நமக்கு வேண்டியவை கிடைச்சா சந்தோஷம் இருக்கும். வேண்டாதவை கிடைக்கும் போது அல்லது நாம எதை விருப்பப்படுறோமோ அது நமக்கு கிடைக்காத கஷ்டம் சம்பந்தம் இயற்கை. அப்படி இல்லாமல் ரெண்டுமே ஒரே நிலையோட எவன் இருக்கிறானோ அவன் தான் கிடைக்கிறான். சத்துவகுணத்தினுடைய காரியம் பிரகாசம், ஞானம், அறிவு. ரஜசினுடைய காரியம் பிரவೃತ್ತಿ, அதாவது செய்கை, செயல்படும். தமசுடைய காரியம் விபரீத ஞானம். ஒவ்வொரு வஸ்து நமக்கு பிடிக்கலைன்னு வச்சு அதனுடைய அகங்காரம், உருவம், தோற்றம், அது நம்ம கண்ணுல படுறதையே நாம அதே ஏதோ ஒண்ணு நிச்சயமா இருந்தா அத கண்ணால பார்த்துட்டே இருக்கும். அந்த தோற்றம் மறைந்தால் ஐயோ அது திரும்ப நமக்கு தோன்றாதா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அந்த தோற்றத்தை அவன் இப்போ ஒரு உதாரணம், காத்தால எழுந்த உடனே கணவனை இழந்த அமங்கலி இருக்காடு, அவ இவன் கண்ணுல படுறானா அத. அதே சமயத்துல அழகான ஒரு சுமரி யுவதி, அவளை கண்ணாலேயே பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான ஆசை. ஒரு விதவை கோலத்தை, அந்த முந்தியதனுடைய தோற்றத்தை நாம கண்டிப்பா மனதளவிலே, ஒரு அழகான பெண்ணை பார்த்தா அந்த தோற்றம் விலகியதை எதிர்பார்க்கும். இப்படி இருக்கக்கூடாது. சத்துவத்தினுடைய காரியமான பிரகாசம் அது இஷ்டமான வஸ்துவிலே சம்பவித்தாலும் சரி, அனிஷ்டமான வஸ்துவிலே சம்பவித்தாலும் சரி, அதாவது எது தோன்றினாலும் விருப்பு வெறுப்பு அற்றவனாக ஜீவாத்மா. ரஜசின் காரியமான அதனாலே என்ன நேர்ந்தாலும் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் நாம இருக்க பழகி. அப்பத்தியத்துல
அப்பத்தியம்னு சொன்னோம்னா பத்தியமா அது இல்லாத இருக்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உடலுக்கு எது தீங்கு விளைவிக்கிறதோ அப்படிப்பட்ட செயலிலே ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. மருந்து சாப்பிடுறது அப்படிங்கிறதான செயல்ல வெறுப்பு சம்பவிக்கும். இப்போ ரெண்டு கல்யாணம் நடந்தா கற்பனை பண்ணு. ரெண்டு கல்யாணங்களும் வெவ்வேறு இடத்துல நடக்கும். வெவ்வேறு ஒரே முகூர்த்தத்துல அந்த மாங்கல்ய காரணம் ஒரே, அந்த நல்ல ஒரே சமயத்துல ரெண்டு கல்யாணத்துலயுமே நடக்கும். இப்போ அந்த ரெண்டு கல்யாணத்துக்குமே ஒருத்தனை கூப்பிட்டா, ரெண்டு இடத்துக்கும் அவனால மாங்கல்ய காரணத்துக்கு போக முடியாது. அப்போ அந்த ஒரே சமயத்துல ரெண்டு இடத்துக்கும் போக வேண்டியதான ஒரு கட்டாயம் அவனுக்கு அங்க போனா ரெண்டு பேருமே நன்னா சம்பாவனை நிறைய. ரெண்டு இடங்களுக்கும் ஒரே சமயத்துல எப்படி போக முடியும்? அதனால ஒரு இடத்துக்கு அந்த பண்டிதர், மற்ற இடத்துக்கு இன்னொரு பண்டிதர். அப்படி தான் அதுக்கு போலயே அந்த கல்யாணம் நல்லா நடந்தா அந்த பண்டிதரை அடுத்த கல்யாணத்துக்கு போகாத பண்டிதர் தான் போன இடத்தை காட்டிலும் அந்த இடத்துல சம்பாவனை ஜாஸ்தியாகும் தான். அப்போ அந்த பண்டிதர் நினைச்ச, இங்க ஏண்டா வந்து தொடங்கு, அங்க போயிருக்கலாமே, பணமாவது அதிகம், சம்பாவனை அதிகம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு இருக்க. எப்படி இருக்கணும்? எந்த செயல்லையுமே விருப்பு வெறுப்பு இல்லாமல் தமசினுடைய காரியமான அந்த மோகத்திலிருந்து விருப்பு வெறுப்புகள் சம்பவிக்கும். நமக்கு அனுகூலம் பண்றவாழ பிரதிகூலர்களா, பிரதிகூலம் பண்றவாழ அனுகூலர்களா நாம சில சமயம் தப்பா தெரியும். அதுக்கப்புறம் தெளிவு, மனசுல ஒரு தெளிவு ஏற்பட்ட பாடு அதுல இந்த விருப்பு வெறுப்பு ஏற்படக்கூடாது. சில விஷயங்கள்ல அஞ்ஞானமா இருக்கிறது, சில விஷயங்கள்ல அஞ்ஞானத்தை. இப்போ ஒரு ஒருத்தருடைய கிரகத்துல விசேஷமா எல்லா பிரம்மர்களையும் விசேஷமா தியாராக மக்களமா சம்பாவனை. ஐயோ, நமக்கு அது தெரியாத படுத்த போய் நன்னா போய் முட்டியும் சாப்பிட்டுட்டு தட்சணையும் பயணிந்து இருக்கலாமே, ஐயோ தெரியாம போயிட்டேன்னு ஒருத்தான் நினைக்கிறான். இன்னொன்னு என்ன நினைக்க, ஒரு பணக்காரன் அவருக்கு மாத்ருஸ்ரார், ஒரு பிராமணனை நிமந்திரணத்துக்கு இந்த சுவாமி நல்ல பணக்கார இடம், நிமந்திரண தட்சணம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து அவர் கிளம்ப போற சமயத்துல
உண்மை என்னன்னா, அவனுடைய தம்பிக்கு குழந்தை பிறந்த விருத்தி தீட்டு. அப்போ அதுல நிமந்திரண போஜனம் பண்ண முடியாது. நாம என்ன நினைப்போம், ஏன்டா இந்த விஷயத்தை இப்ப அவன் சொல்லி தொலைச்சான், இவனுக்கு பிள்ளை பிறக்கலன்னு யார் எழுதா, உடனே மெனக்கிட்டு அதை போன் பண்ணி சொல்லணுமா அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த மாதிரி நினைக்கப்படாது. இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைதபரமா அர்த்தம் பண்ண சங்கராச்சாரியம் தெளிவான விளக்கம் என்பது சத்துவகுணத்தினுடைய செயல், ரஜசினுடைய செயல் முயற்சி, தமசினுடைய செயல் மயக்கம். இந்த குணங்களை கடந்தவன் இருக்கானே, அவன் தனக்கு இஷ்டமில்லாத விஷயத்திலே தோற்றம் முதலானவைகளை பார்க்க நேர்ந்தால் அதை விரும்ப மாட்டான். தனக்கு பிடிச்ச விஷயத்துல அது கிடைக்கலன்னா கூட அதுக்காக வருத்தப்பட மாட்டான், அதை எதிர்பார்க்க மாட்டான். அப்படி இதுக்கு துவைதபரமா அர்த்தம் பண்ண மதுவாச்சார சுவாமி, அர்ஜுனா, எவனொருவன் முக்குணங்களையும் கடந்து இருக்கிறானோ அவன் தன்னை அடைந்தவையான அந்த ஸ்தூலமான குணங்களில் இருந்து உண்டானவையான இந்த உலக பிரயத்தனமான முயற்சி, விபரீத ஞானம், இவற்றை அவன் இருக்க மாட்டான். தன்னை விட்டு அதெல்லாம் போயிடுத்தே அப்படின்னு அதை எதிர்பார்க்க அதிசூக்ஷ்மமான இந்த சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறதா மங்களானே உண்டாகின்றதான பகவத் விஷயமான ஞானத்தையும் அந்த பகவத் விஷயமான ஞானத்தை அடைவதற்காக முயற்சியையும் அவன் விபரீத ஞானத்தை, அதாவது தமோ குணத்தை மட்டும் மூன்று குணங்களிலே ரெண்டு வகை. ஒரு இது சூக்ஷ்மம், இன்னொன்று ஸ்தூலம். ஸ்தூலம்ங்கிறது உலக விஷயமான அறிவை நமக்கு, சூக்ஷ்மம் பகவத் விஷயத்திலே அறிவுதலையவற்றை அப்படிங்கிறத நாம சரி. இத சொன்ன அர்ஜுனன் கேட்டான், இப்படிப்பட்ட நிலை அது எப்படி சம்பவிக்கும்? இஷ்டமோ அனிஷ்டமோ சாதனங்கள் அது சம்பவித்தாலும் கூட தேக சம்பந்தம் உள்ளவன் எப்படி அதுல விகாரமற்று இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு மேலே பகவான் சொல்றார், அவதாசீனோ குணவியோ ந விஷால்யதே குணாவர்த்தந்தே இத்யேவ உபதிஷ்டதி நேகதே. அது எவனும் ஆத்மாவை காண்பதிலே திருப்திப்படும். உதாசீனவது ஆசீனா, வேறு விஷயங்களில் கவனமில் அற்றவனாக இருந்தாலும் குணை சத்துகுணம் முதலான குணங்களாலே ந விஷாலித்தே
விருப்பு வெறுப்பு இவைகளை தன்னகத்தே கொள்ளாமல் அவைகளை பற்றி எந்த விஷயத்தை பற்றி அசைக்க முடியாது. யஹா எவன் புனஹா சத்துவம் முதலிய வர்த்தந்தே அவற்றின் காரியங்களை பண்ணு இது ஏவ என்று நினைச்சுட்டு அவதிஷ்டதி அவன் ஒரு இன்ஆக்டிவா ஒன்றும் பண்ணாதோ நீ அப்படிப்பட்ட அந்த செயலுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளாமல் சகா அப்படி குணாதீதா உள்ளம் குணமானை மாயை கடந்தவர் விஷயத்தை பிறராலே பேசப்படும். ஆத்மாவை பார்க்கறதுனால உண்டாகும் திருப்தியினாலே மற்ற விஷயங்கள்லயே சத்வாதி குணங்களாலே விருப்பு வெறுப்புகளின் தன்னுடைய காரியங்களிலே அவை செயல்படுத்த இயலாமல் சத்துவம் முதலான குணங்கள் தம் காரியங்களை செய்கின்றன என்று பேசாம சொன்னார். அவற்றின் செயலுக்கு தக்கவா நடக்காமல் இருப்பவனான அந்த ஜீவாத்மா அப்படிப்பட்ட அந்த அதிகாரியே குணாதீன அப்படின்னு உலகத்தாரே அழைக்கிறான். உதாசீன உதாசீன ஆத்மாவலோகி உண்டாகின்றதான திருப்தியினாலே மற்ற விஷயங்களிலே கவனமே கிடையாது, கிடையாது. மற்ற விஷயங்கள் ஈடுபாட்டில் இருப்பது அவற்றினுடைய விருப்பு வெறுப்பு இல்லாமைக்கு காரணம் ஆகி இத பெரியவாளான ஆச்சாரிய விஷயத்துல நாம கண்டோம். அஸ்மத் சுவாமி அவருடைய தேவிகள் அவருக்கு அந்தரியாமி நிவேதனம் பண்ற பதார்த்தங்களை யாரோடையும் பேச மாட்டார். அவர் சாப்பிடும் போது அவருடைய முகத்தில எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது, ஒரு வருத்தமும் இருக்காது. உப்பு இல்லை அப்படிங்கறதுனால குறைச்சல், உப்பு ஜாஸ்தியா எடுத்து அப்படின்னால சாப்பிடாது. ஏன்னு கேட்டா இதத்தானே அடியன் பெருமாள் கண்ட்ரோல்ல கொண்ட அவன் திருவுள்ள பத்தின பிரசாதம் தானே. அப்போ அது எப்படி இருந்தாலும் பகவத் பிரசாதம், அது அப்படித்தான் எடுத்துக்கணும். அதனால இதுக்கு உப்பு இல்லை, இதுக்கு இது இல்லைன்னு நிஷ்டூரமா எத்தையாவது போல சொல்லக்கூடாது. பகவத் பிரசாதம் அது சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படின்றார் அடியன். அந்த மனுஷனுக்கு பருத்தி கூட்டையை போட்டா கூட திருந்து போவாரு. அவருக்கு ஒண்ணும் இல்ல, பெருமாளுக்கு காமிக்கணும். தான் எதை சாப்பிடுறாரோ அது பெருமாள் நான் நல்லா இருந்தா தளிக. ஏன்னா
உப்பு இல்லைன்னா கூட சொல்ல மாட்டார். மத்தவா சொல்லித்தான் வா தடி பண்ண வாழ்க்கை. ஏன் பிராமணனுக்கு தானே முதல்ல போட்டேன், சொல்லப்படாதா உப்பு இல்லைன்னு? அப்புறமா நான் உப்பு போட்டுப்பேன் மாதிரி. எம்பெருமான் பிரசாதம் இதுல உப்பு என்ன இது என்னன்னா முகத்துல ஒரு இது தெரியாது. அதுதான் உப்பு இல்லைன்னா மூடிய சுழிச்சுக்கிறது அந்த மாதிரி இல்ல. அது நிஜமாவே அந்த குணத்தை நான் கடந்தவன். அதனால அவன் எவனொருவன் தன்னுடைய ஆத்மாவை காண்பதிலே திருப்தியுறுகிறான், எவனொருவன் வேறு விஷயங்களில் கவனம் இல்லாமல், எவனொருவன் விருப்பு வெறுப்பு இவற்றில் கொஞ்சம் கூட அது தெரியும்படியாக அது அவருடைய முகத்திலே காட்டும்படியாக கண்டிப்பா இருப்பார். அப்படிப்பட்ட இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் முதலியான குணங்கள் அவற்றின் காரியங்களை செய்தாலும் இது ஆத்மாவுடைய காரியம் இல்லை, இது திரிகுணங்களுடைய காரணம் பேசாத. அப்படிப்பட்ட இந்த செயலுக்கு பொருத்தமானபடி நடக்கல்ல. அவன் முக்குணத்தினுடைய மாயை கடந்தவனாக பேசும். இத 2 ஸ்லோகம் கழிச்சு நான் சொல்றேன். குணாதீத சமுச்சதேன்னு 5வது விஷயம். அந்த ஸ்லோகத்தினுடைய ஆத்மாவை பார்க்கறதுனால ஏற்படுறதுக்கான திருப்தியினாலே மற்ற விஷயங்களிலே ஈடுபாடு, சத்வாதி குணங்களாலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பான். ஐயோ இந்த காரியத்துல நம்மால பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்படும். சத்வாதி குணங்கள் நம் காரியங்களை செய்விக்கின்றன அப்படின்னு நினைச்சு அதனுடைய செயலுக்கு அந்த குணம் போன வழியில போகாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த அதிகாரி தான் குணாதீதன் என்பதாலே பேசப்படுகிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனன் பேசும். இந்த ஸ்லோகத்துல உதாசீன அவதாசீன ஆத்ம அவலோகனத்திலே உண்டாகின்றதான ஒரு திருப்தியினாலே இதர விஷயங்களிலே கவனமே இல்லாத மனம், இதர விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது எதனால? அவைகளிலே அவனுக்கு விருப்போ வெறுப்போ இல்லை. குணைஹி யஹா ந விஷால்யதே. சத்துவம் ரஜஸ் தமசாகிய திரிகுணங்கள் விருப்பு வெறுப்புகளை உண்டாக்கி தங்கள் தங்கள் காரியங்களை இவனை செய்யும்படியாக குணாகா வர்த்ததே. இந்த சத்துவம் ரஜஸ் தமசாகியது
தம் காரியங்களை பண்ற. அதனால நமக்கு என்னன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணை மூண்டு உட்காந்துருக்க முடியும். அதுக்கு அனுகுணமாக செயல்படாமல் ஆத்மானுபவத்திலே நிலைத்திருக்கிறான் என்பதை இப்படிப்பட்டவனை நாம் குணாகா வர்த்தந்தே. சத்துவம் ரஜஸ் தமசாகிய குணங்கள் தங்கள் தங்கள் காரியங்களை பண்ணும். அதனால நமக்கு என்ன போச்சு அப்படின்னு நினைச்சுட்டு அனுகூலமாக செயல்படாமல் ஆத்மானுபவத்திலே எவன் ஒருவன் கட்டாயம் தன்னை அடைவான். இந்த ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கர் ஒருத்தனுடைய பட்சத்தையும் ஆதரிக்காமலும் ஆத்மாவை அறியும் துறவி போன்ற குணங்களை கடப்பதற்கான சாதனமான வழியிலே நிலைத்து விட்டிருக்கிறான். அந்த நிலையில் இந்த முக்குணங்களாலே ஒருத்தன் அசைக்கப்பட்டான். அப்போ அந்தந்த குணங்கள் அந்தந்த குணங்களுடைய காரியத்தை பண்ணி நிர்குணனா இருக்கும் நமக்கு இதுல என்ன அன்வயம் இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற நினைவுனால எவன் செயலாற்றாமல் இருக்கிறானோ அவன்தான் இந்த முக்குணங்களை கடந்தவன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பேசுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இதே இந்த பரமாத்மன் ரொம்ப நடுநிலைமை வகிக்கிற மாதிரி மூன்று குணங்களாலே எவன் தன் வைஷ்ணவ தர்மத்திலிருந்து கொஞ்சம் கூட அசைக்கப்படும். எப்படிப்பட்டவன் அந்த குணங்கள் பகவானின் விருப்பப்படி செயல்படுவை என்று அதெல்லாம் சுதந்திரம் இல்லேன்னு எவன் நினைக்கிறானோ தெரிஞ்சுக்கிறானோ அவன் அவைஷ்ணவ கர்மங்களை ஒருபோதும் மேலே 24, 25 ஸ்லோகங்களுடைய நாளைய தினம் கவிதாத்ம சிந்தாய் ஸ்ரீமதே வெங்கட அடியன்.